அஜித்குமார் உடலில் 18 இடங்களில் கடும் காயம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்குதான் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 29 வயதான கோவில் காவலாளர் அஜித்குமார் காவல்துறை விசாரணை உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் தற்போது அவர் உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்டதில் அவர் கடும் சித்திரவதை செய்வதற்காக அடையாளங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் பரவி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிக்கிதா, பிரேத பரிசோதனை முடிவில் முதற்கட்ட தகவலில் குறைந்தது 18 வெளிப்புற காயங்கள் உடலில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. காயங்கள் மண்டையோடு தொடங்கி கை, முதுகு, கால்கள், உடல் முழுவதும் பரவியுள்ளன. அதேபோல் உட்புற உறுப்புகளில் பலவிதமான காயங்கள், ரத்த கசிவுகள் போன்ற மருந்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. நிக்கிதா, முதற்கட்டத்தில் சங்கு பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடியாக காரணமாக இருக்கலாம் எனவும் முதற்கட்ட அறிக்கையில் சொல்லப்படுகிறது. மேலும் உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி, அழுத்தம் மற்றும் உட்புற ரத்த கசிவு போன்றவை கூட மரணத்திற்கு வழிவிட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. வழக்கமான ஒரு பிரேத பரிசோதனை 1 முதல் 2 மணி நேரம் மட்டுமே செய்யப்படும். இந்த நிலையில் ஆனால் இந்த அஜித்குமார் நடந்த பிரேத பரிசோதனை 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றுள்ளது. என தொடர்ந்து நேற்றைய தினம் பார்த்தீங்களானால் தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கும் பிரேத பரிசோதனை நிலையத்தில் தொடர்ந்து 5 மணி நேரம் அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றது. நிக்கிதா, இது அவர் உடலில் அசாதாரண அளவிலான தாக்கங்கள் மற்றும் காயங்கள் இருப்பதை உறுதி செய்துள்ளது. மேலும் இந்த வகையான வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் அஜித்குமார் விசாரணையின் போது போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு புகாரும் பலம் சேர்க்கும் வகையில் தற்போது இந்த ரிப்போர்ட் நம்மளிடையே கிடைத்துள்ளது. நிக்கிதா, தொடர்ந்து இந்த அஜித்குமார் இறப்பு தொடர்பாக பல்வேறு யூகங்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது பிரேத பரிசோதனையில் 18 இடங்களில் பெரும் காயம் ஏற்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். சிவகங்கை காவலாளி அஜித்குமார் உடலில் 18 இடங்களில் கடுமையாக காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கியதை முக்கிய செய்தியாக பார்த்தோம்.